நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கதையை ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒழுக்கமான கண்டென்ட்ஸ்லாம் ரெகுலரா பார்க்க நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று ஸ்டோரியில் அப்டேட் பண்ணியிருந்த மாதிரி காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. நம்ம ஃபாலோவர்ஸும் வந்திருந்தாங்க, நண்பர்களும் வந்திருந்தாங்க. சரின்னு அவங்களோட ஓட்டத்தை தொடங்கியாச்சு. உங்களுக்கும் நம்ம திருவாரூர்ல இது மாதிரி ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணணும்னா நம்ம அக்கௌண்ட்லேயே ஹைலைட்ஸ்ல டைமும் லொகேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து டிஎம் பண்ணிட்டு கடைசியில் எனக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டாரு. நீங்களும் வாங்க, கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாரு. என்ன சொன்ன மாதிரி நண்பர்களுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு மாப்பிள்ளை யோகா கிளாஸ்ல சேர்த்துருக்கோமே, யோகா பண்ணி காட்டுறான்னு சொன்னா நம்ம ஓடுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இதே நேரத்தை பாத்துக்கிறது முக்கியம். அதனால இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளையும் போயிட்டு ஸ்கூல்ல விட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு பாடியை ஹைட்ரேஷனா வச்சுக்கிறது முக்கியம். அதனால அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மாவோட வெளில போற வேண்டிய வேலை இருந்துச்சு. யாரு கண்ணுப்பட்டதுன்னு தெரியல, வேலையும் அவளை வண்டியும் வேலையை காமிச்சிட்டு மனசே சரியில்லாம போச்சு. அதனால சக்கரை இல்லாம ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நேரா பழனிக்கு வண்டியை விட்டாச்சு. இது எனக்காக இல்ல, எங்க அக்காக்காக. ஏன்னா என்னதான் ஒழுக்கமா வளர்த்துட்டாங்களே. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாய்ஸ் ஓவர் போட மாடிக்கு போனா இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுனால தான் நம்ம வீடியோ தாமதமே ஆகுது. அப்புறம் நம்ம மாப்பிள்ளையும் அழைச்சிக்கிட்டு அருமையான மாலை வேலையில ரசிச்சுக்கிட்டே கூட்டிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளைக்கு ஓட்ட சொல்லி கொடுனா என் அக்கா பார்த்த வேலைக்கு நான் மிரட்டி விட்டுட்டேன். நம்மகிட்ட எல்லாம் முடியுமாண்ணே, நம்ம பசங்க. அப்புறம் அம்மாவோட மார்க்கெட் வரையும் போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில மன நிம்மதிக்காக காரைக்காலையங்கார் வரைக்கும் போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சு என்னால முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒழுக்கமா இருக்கு.